ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 5வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த 5வது மாதமான மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் மாதம் 6வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம். ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் ஜூன் மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்திருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு போது அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம் நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். இந்த ஜூன் மாத கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை சொல்ல போகிறேன். ஸோ இந்த கிரக பயிற்சியால் உங்களோட ராசிக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெற முடியுமா என்பதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும். ஜூன் 2025 இந்த மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகளானது வலுவாக நடக்க இருக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலையானது மாறப்போகுது. அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். முன்னேற்றம், திடீர் பணலாபம் கிடைக்க போதா, உங்களோட ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ உங்களோட ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு பயிற்சி. அன்றைக்கி புதன் பகவான் மிதுன ராசியில் நுழையிறாரு. அப்புறம் ஜூன் 7ஆம் தேதி செகண்ட் பயிற்சி. அன்றைக்கி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி தேர்ட் பயிற்சி. அன்றைக்கி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைவார். அதுதான் தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் பிறப்பாக கருதப்படும். அப்புறம் ஜூன் 22ஆம் தேதி 4ஆம் பயிற்சி. அன்றைக்கி புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் ஜூன் 29ஆம் தேதி 5ஆம் பயிற்சி. அன்றைக்கி சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறாரு. இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் 5 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடியதோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் சில வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான இந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த கிரக மாற்றங்களால் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றாக இனி குறைய ஆரம்பிக்கும். பணியிடத்தில் நீங்கள் கேட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபார தொடர்பாக பெரிய வெற்றிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிதிநிலை மெயினாக உங்களுக்கு வலுவாக இருக்குது. திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் நிறைய உண்டாகும். வெளியூர், வெளிநாடு இது தொடர்பான வேலைகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை அமையும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் சூழ்நிலை கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
இருந்தாலும் இந்த ஜூன் ராசி பலனில் உங்களுக்கு ஜவ்வா சுந்தரேஷனாக மாறக்கூடிய மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது. அதாவது வீடு, பணம், அதிர்ஷ்டம் இன்னும் இதில் நிறைய பணம் கொட்டு என்பது சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இனி தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியில் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிலையும், ராகு கும்ப ராசிலையும், சனி பகவான் மீன ராசிலையும் இருக்க போறாங்க. ஜூன் 7ஆம் தேதி ஏகாதேசி, 8-23 தேதிகளில் பிரதோஷம், 25ஆம் தேதி அமாவாசை இந்த மாதிரி இருக்கு. மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம்மளுடைய எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் என்பது குறித்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க. இனிமே தான் நிம்மதி பிறக்கும். அந்த மாதிரி காலகட்டமாக உங்களுக்கு சூழ்நிலை கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. மெயினாக பணவரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பகவான் 9வது இடத்துக்கு வந்துவிட்டதால் இனி படிப்படிப்பையாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 7வது இடத்துல இருந்து பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஸோ பணவரவு உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு உங்கள் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பீங்க. புதன் 8லிருந்து 9வது இடத்துக்கு போவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை கஷ்டப்பட்டு படித்திருந்தால் அதற்கான நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க. நல்ல உயர்கல்வி அமைவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்புறம் 4வது இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6வது இடத்துல அமர்றதுனால ப்ரொமோஷன் கோர்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும். 9வது இடத்துல குரு புதன் இருப்பதால் கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை எடுப்பவர்களுக்கு அருமையான முன்னேற்றம் உண்டாகும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிங்க. அப்புறம் தொழில் ரீதியாக உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். 9வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால வியாபாரிகள், தொழில் செய்பவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. பண கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். 7வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்திற்கு வர்றதுனால வாடிக்கையாளர்களோடு நல்ல உறவு ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழிலில் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு உண்டு. அப்புறம் திருமண குழந்தை பாக்கியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அமோகமான திருமண வரன்கள் கிடைக்கும். சுக்கிரன் 7வது இடத்துக்கு வர்றதுனால திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீங்க. மனதிற்கு பிடித்த மணமக்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அமைப்பு உண்டாகும். நிறைய பேர் உங்களுடைய காதலை சொல்லக்கூடிய நிலை உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும். கெட்டிமை அலசத்தை கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லலாம். அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் நீங்கள் வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா சட்ட ரீதியாக என்னங்கிற பலனை உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நிதி கிடைக்கும். அற்புதமான நேரமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம், சந்தோஷம் உண்டாகும். தாய் தந்தைக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஸோ வழக்கு ரீதியாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு மாதம் முன்னேற்றம், வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருக்க போகுது. அந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.